தட்டைப்பயிறு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். காராமணி பயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிடிக்கருணை இதே சைஸுக்கு நான் 2 நம்பர் எடுத்திருக்கேன். இதை அவிச்சு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி காராமணி பயிருன்னு சொல்லக்கூடிய சிகப்பு காராமணி, தட்டாம்பயிருன்னு நம்ம சொல்லுவோம் ஊர் நாடுகளில், அதையும் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கோங்க, அதையும் ஊற போட்டுருங்க. இதெல்லாம் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாலே செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கான மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ந்த பிறகு 3 பொருட்களை சமமாக எடுங்க. 1 கடுகு, இது எந்த அளவுக்கு எடுக்கீங்களோ அதே அளவுக்கு அடுத்தடுத்து 2 பொருட்கள் சேர்க்கணும். சீரகம், இந்த 3மே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கடுகு, சீரகம், வெந்தயம் 3ம் சமபங்காக எடுத்துக்கோங்க. நல்லா பொரிய விடுங்க, நல்ல மணக்கும். ஒவ்வொரு பொருள் சேர்க்கும் போதும் வேற மணம் வரும். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி விதைகள், 10 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். நல்ல சிறு தீயில கருகாம நல்ல இளம் வாசனை வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. 1 துண்டு விரலி மஞ்சளை நல்லா பொடிச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் சேரும்போது காரத்தன்மை இன்னும் கூடும், குழம்பு நல்லா இருக்கும். 1 ஆர்க்கு கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த மசாலா நல்லா ஃப்ளேவராக நம்ம வறுக்கும் போது தான் குழம்பினுடைய மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கொஞ்சம் பக்குவமாக வருங்க, கருகிராமல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்துட்டு இந்த பேன்லேயே 1 கைப்பிடி அளவுக்கு நாட்டு வெங்காயம்னு சொல்கிற சின்ன வெங்காயத்தை வதக்குங்க. 1 தக்காளி பழமும் அதோட சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பத்தைகளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த 3ஐயும் அதே பேன்லேயே இந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு தனிப்பட்ட முறையில் எண்ணெய் சேர்க்க வேண்டாம். நல்லா வதக்கிட்டு அதையும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மண் பாத்திரத்தில் குறைவான அளவில் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. அது கொதிக்கும் பொழுது தான் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 தக்காளி பழங்கள், கொஞ்சம் மல்லித்தலைகள், இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுவும் விரலி மஞ்சள் தூள் தான், சேர்த்து கொதிக்கும் போது மூடி வச்சுருங்க. இந்த 3 நல்லா வெந்த உடனே ஒரு விதமான வாசனை வரும், அது நல்லாயிருக்கும். இது ஒவ்வொரு பொருள் சேர்க்கும் போதும் விதவிதமான மனம் வெளியில் வரும். இப்போ நம்ம கருணைக்கிழங்கு சின்ன துண்டுகளாக அவிச்ச கருணைக்கிழங்கு அதை சேர்த்துருங்க. அதே மாதிரி அவித்த தட்டைப்பயிரையும் இதில் சேர்த்துருங்க. இந்த தட்டைப்பயிரில் நான் உப்பு சேர்த்து அவிக்கலை, வெறுமனை தான் அவிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ வர்ற மனம் வேற மாதிரி இருக்கும், அந்த தட்டைப்பயிரினுடைய வாசனை வெளியில் வரும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வைங்க. நல்லா இந்த பருப்போட எல்லாம் வேகட்டும். கொஞ்சமா மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு கிழங்குல உப்பும் காரமும் உள்ள வந்துருச்சு. இப்போ புளி சுவையும் கொடுத்தா 3 சுவைகள் இந்த பயிரில் இறங்கிரும். இப்போ நம்ம கரைச்ச புளி கரைசலை திட்டமாக கரைச்சிக்கோங்க, ரொம்ப அதிகமாக கரைக்க வேண்டாம். அதையும் சேர்த்துருங்க, நல்லா கொதிக்க விடுங்க. 3 சுவைகளும் உள்ள இறங்கிடுச்சு. இந்த பயிறு கிழங்கோட இந்த மல்லி இலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா மணக்கும். இப்போ அரைச்ச விழுதை இதோட சேர்த்துடலாம். அந்த மிக்ஸி ஜார் அலம்பின வாட்டரையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விடுங்க. இந்த மசாலா சேர்த்த பிறகு வாசனை இன்னும் அருமையாக இருக்கும், அது பசியை தூண்டும் வாசனையாக இருக்கும். கொஞ்சம் மல்லி தலைகளையும் சேர்த்து இந்த மசாலாவினுடைய வாசனை இன்னும் வெளியில் வர அளவுக்கு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் சின்ன கேப் விட்டிங்கன்னா நல்ல கொதி வந்துடும். இந்த கொதிக்கும் போதே இந்த குழம்பு நல்லா மணக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற சுவையாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இது மண் பாத்திரத்தில் செய்கிறதுனால அதோட ஃப்ளேவர் இன்னும் அருமையாக இருக்கும். இது கிராமங்களில் உளுந்தம்பருப்பு சாதத்துக்கும் இதை செய்வாங்க, புழுங்கல் அரிசி, பச்சரிசி சாதத்துக்கு நல்ல மேட்சாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ இதை தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் காய விட்டு அதில் கடுகு பொரிய விடுங்க. கடுகுக்கு அப்புறம் காயத்தூளை நல்லா எண்ணெயில் பொரிய விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலைகளை சேர்த்து அது நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த குழம்புல சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த ருசி பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.
இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணும்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.